பேரிடர் மேலாண்மை நிபுணர் திரு மாதவன் தந்தி டிவியோடு இணைகிறார். சார், பெங்களூரில் நடந்த அதிர்ச்சி சம்பவத்தை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. சுமார் 50 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திடீரென இத்தனை ஆயிரம் மக்கள் கூடிவிட்டார்கள், 5000 போலீஸாரால் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லி கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் தெரிவித்திருந்தார். ஒரே நேரத்தில் இவ்வளவு அதிகமாக மக்கள் கூடும் ஒரு இடத்துல சரியான பாதுகாப்பு நடைமுறை அங்கே ஏற்படுத்தப்பட்டிருந்ததா? உங்களுடைய கருத்து என்ன? மிக துயரமான சம்பவம். இந்த சந்தோஷமான நேரத்துல அவங்க இவ்வளவு பேர் உயிரிழப்புன்றது மிக மோசமான ஒரு சம்பவம், துயரமான சம்பவம். இதுக்கு என்னுடைய ஆழ்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தாண்டி இந்த மாதிரி பொதுவா மக்கள் இவ்வளவு கூடுற கூட்டம், இன்னைக்கு நவீன தொழில்நுட்பம் இருக்கு, ட்ரோன் இருக்கு, அந்த மாதிரி ட்ரோன் கேமரா மூலமா கண்காணிக்க முடியும் எங்க கூட்டம் எவ்வளவு அதிகம் இருக்கு. இந்த மாதிரி கூட்டம் கூடுற இடத்துல நவீன தொழில்நுட்பம் மூலமா இன்னைக்கு ட்ரோன் போதுமான வசதிகள்லாம் இன்னைக்கு இருக்கு. அதை வச்சு இவங்க இந்த கூட்டத்தை முழுமையா கட்டுப்படுத்தி இருக்கலாம், இல்லைன்னா தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி அந்த கூட்டத்தை இது பண்ணிருக்கலாம். சரி, இவ்வளவு பேர் வர்றாங்க, அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வர்றாங்கன்ற பொதுமக்கள் கூடுறது தவிர்க்க முடியாது. இதுல எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் என்னுடைய இனிஷியல் தகவல் வச்சு பார்க்கும்போது இது பாதுகாப்பு குறைபாடுகள் அது மட்டுமா தான் காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி பொதுவா இந்த மாதிரி கூட்டம் கூடுற இடத்த பொதுமக்களும் தவிர்க்கணும். இதுல அரசாங்கத்தையோ போலீஸையோ மட்டும் குறை சொல்றதுல அர்த்தம் இல்லை. பொதுமக்களாகிய நாமும் ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துக்க வேண்டிய சூழல்ல தான் இன்னைக்கு இருக்கோம். பட் இந்த மாதிரி இதை தவிர்க்கிறது நல்லது. பட் இது என்ன மாதிரியான இதெல்லாம் பின்னாடி வரப்போகுது, என்ன ரிப்போர்ட் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம், அதுக்கு முன்னாடி நம்ம இதுல நிறைய தகவல்கள் நமக்கு சரிவர கிடைக்காதனாலும் நம்மளால இதை ஃபுல்லா நம்மளால அனலைஸ் பண்ணி சொல்ல முடியல. பட் பொதுவா இந்த மாதிரி கூட்டம் கூடுற இடத்த பொதுமக்கள் தவிர்க்கணும். அதுதான் என்னுடைய கருத்தா இருக்கும். இது போன்ற ஒரு மாபெரும் கொண்டாட்டத்தின் போது பொதுமக்களுக்கு தகவல் கிடைக்கிறது, பொதுமக்களும் ஆயிரக்கணக்கில் திரண்டு வருகிறார்கள். கரெக்டான அணுகுமுறை என்றால் ஒரு பேரிடர் மேலாண்மை அந்த அணுகுமுறையிலிருந்து பார்க்கும் பொழுது எப்படி செஞ்சிருக்கணும் அரசு? இதை இல்ல, இப்ப இன்னைக்கு உள்ள இடத்துல இந்த இடம் எக்ஸிட், அதாவது உள்ள வர்றதுக்கும் வெளியே போறதுக்கும் போதுமான அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கணும். அப்படி இருக்கிற இடங்கள்ல தான் நிறைய மக்கள் கூட்டத்தை அனுமதிக்கிறதோ அதெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான பொதுமக்கள் இவ்வளவு பேர் கூடுறாங்க, இத்தனை பேருக்கு ஆம்புலன்ஸ் இருக்கணும், டாக்டர், அப்படியான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கணும். அப்படி இருக்கிற இடத்துலதான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாதம் நடக்குச்சு உடனடியா நம்மளால ஒரு மருத்துவ உதவியோ இது கொடுக்க முடியும். இந்த மாதிரி பொதுமக்கள் 1000 பேர் கூடுவாங்க இடத்துல 10,000 பேர் கூடுனா அதுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு முன்னேற்பாடு பண்ணாம நம்ம வெறுமனை இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, இத்தனை பேர் அடிபட்டாங்க அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. அதனால ஒரு கூட்டம் கூடுறாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேர் கூட்டம் வர போறாங்க, எவ்வளவு பேர் வருவாங்க, அவங்க போறதுக்கு எந்த விதமான சின்ன ஒரு சரியான தகவல் இல்லாம வேற ஏதாவது தவறான தகவல் கூட்டத்துல பரப்புனாலே எல்லாரும் ஓடினாங்க அப்படின்னு சொன்னாலே அடிபட்டு, இதுல பாத்தீங்கன்னா பொதுவா எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்துதான் நிறைய பேர் அடிபட்டு தான் இறந்து போயிருப்பாங்களே தவிர வேற எந்த விதமான இது இருக்காது. இந்த மாதிரி தகவல்கள் அவங்களுக்குள்ள பரிமாற்றத்துல அதுல ஏதாவது நடந்திருக்கலாம், அதன் மூலமா மக்கள் எங்கேயாவது ஓடி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இதுல இதுதான் நடந்திருக்கும். அதனால ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா போதுமான வழி, அதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா மக்கள் பாதுகாப்பா வெளியேறதுக்கு வழி இருக்கணும், போதுமான மருத்துவ வசதி இருக்கணும், ஆம்புலன்ஸ், டாக்டர்ஸ், பாராமெடிக்கல் எல்லாமே இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான கூட்டங்கள் கூடுறத அரசாங்கம் அனுமதிக்கணும். இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து மக்கள் கூடுறத கூடிய வரைக்கும் தவிர்க்கிறத அரசாங்கம் தமிழ்நாட்டில் கூட ஒரு கூட்டம் நடந்துச்சு. போதுமான அளவுக்கு அவங்களுக்கு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் மூலமாவோ வேற எது மூலமாவோ கூட்டம் கூடுறத தவிர்க்கிறதுக்கு தகுந்த ஆலோசனை போலீஸும் அரசும் இடைவிடாம செய்யணுன்றது மட்டும்தான் என்னுடைய இதா இருக்கும். தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.